சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து ஓய கண்மணியாய் என்னை வளர்த்து கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? அதான் நம்ம எல்லாத்துக்கும் சம்மதம் சொல்லிட்டோமே ஏசப்பாட்ட நம்ம சம்மதம் சொல்கிறது எவ்வளோ பெரிய கேரண்டி தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய காரியங்களுக்கு நம்ம யோசிக்காமல் கூட என்ன பண்ணிடுறோம், அக்செப்ட் பண்ணிடுறோம். யோசிக்காமல் கூட அந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு என்ன பண்ணிடுறோம், துணிஞ்சிடுறோம். ஆனால் பின்னாடி அதில் வர்ற ஒரு விஷயங்களும் நமக்கு நல்ல விதமாக வர்றதை காட்டிலும் நிறைய நம்மளுக்குள்ள சோர்வுகளையும் கண்ணீரையும் வருத்தத்தையும் நமக்குள்ளே எதிர்பாராத விதமான நிறைய ஏக்கங்களையும் கொண்டுட்டு வந்து சேர்க்குது. அப்படி தானே குட்டீஸ்? ஆனால் இன்றைக்கி நம்ம அந்த பாடல் என்ன சொல்லியிருக்கோம், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏசப்பா, நீங்கள் எனக்கு என்ன என் வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கீங்கனாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என் மனசில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் நான் உங்களுடைய பணிக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் எனக்கு அந்த அந்த பணியின் மூலமாக என்கிட்ட இருக்கிற என் மனசை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க டாடின்னு நம்ம அருமையான ஒரு பாடல் வழியாக நம்மளுடைய அக்செப்டை வெளிப்படுத்தியிருக்கணும். அப்படி தானே குட்டீஸ்? அப்போது உண்மையிலேயே அவரிடத்துல நம்ம சம்மதம் சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கூட நமக்காக ஏசப்பா நிற்பார். நமக்காக பேசுகிறதுக்கு யாருமே இல்லைன்னு நினச்சிட்ருக்கீங்களா? நம்ம கூட பேச முடியாத சூழ்நிலையில் இருப்போம், நம்ம பேசி புரிய வைக்க முடியாத சூழ்நிலையில் இருப்போம், அப்படித்தானே? ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ ஏன் கவலைப்படுற? 1 சாமுவேல் 1:17 படியா, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படிங்கிற அருமையான ஒரு பதிலை நமக்கு கொடுக்குறாரு. நம்ம ஏன் அவரோட போராடிட்டு இருக்கணும்? நம்ம ஏன் அவர்கிட்ட சண்டை போட்டே இருக்கணும்? எனக்கு ஏன் இதை அனுமதிச்சிங்க, எனக்கு ஏன் இப்படி பண்ணீங்கன்னு அவர் தான் சொல்கிறாருல, நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு இருக்கிறேன். என் மேலே நீ வைக்கிற நம்பிக்கை தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த சமாதானத்துக்குரிய ஒரு பாலம்னு சொல்கிறாரு ஏசப்பா. ஸோ நம்ம இந்த நாளில் எஸ்பெஷலி இந்த மந்த்து நம்ம கிறிஸ்மஸ் மந்த் செலிப்ரேட் பண்ணுறோம். அதுவும் இந்த வாரம் நம்ம நம்பிக்கையை குறித்து ஏசப்பா மேலே நம்ம வச்சுருக்கிற விசுவாசம், அவருடைய பிறப்பை குறித்து நம்ம வச்சுருக்கிற விசுவாசத்தை குறித்து பேசிகிட்ருக்கோம். அப்படி தானே குட்டீஸ்? ஸோ நமக்குள்ளே எப்போ அவ்வளோ பெரிய நிறைவு, அவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னா நம்ம அவரை முழுமையாக நம்பும்போது, நமக்குள்ளே அப்படி முழுமையான நம்பிக்கை வரும்போது அவர் இருக்காருப்பா, நமக்கு என்ன கவலைன்னு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதை அவர் கையில் கொடுத்துட்டு நம்ம மாட்டுக்கு ரிலாக்ஸாக இருப்போம். அப்படித்தானே? அப்போது இப்போ நீங்களும் நானும் போராடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அவர் மேலே நமக்கு நம்பிக்கை இல்லை தானே? எதுக்கு நம்ம அப்படியே நம்ம நம்பிக்கை இல்லாதபடி இருந்து அதனால் நிறைய விளைவுகளை சந்திக்கணும் குட்டீஸ்? அவர் கையில் விட்டுருவோமே, அவர் பார்த்துக்குவார், அவர் வழி நடத்துவார், அவர் நமக்காக இருக்கிறாரு. அவர் நம்ம என்னெல்லாம் வேணுனோமோ அதை எல்லாவற்றையுமே அவர் விருப்பத்தின்படியாக நமக்கு செய்து கொடுத்து நம்மளை சந்தோஷப்படுத்தி அழகு பார்ப்பேன் அப்படின்னு இந்த நாளில் நமக்கு சொல்கிறாரு. ஸோ அதுக்காக காத்திருப்போம். அதுக்கு தேவையான ஒரே பிரிட்ஜ் எது அப்படின்னா
நமக்கு அவருக்கு இடையில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. அவர் நம்ம மேலே முழு நம்பிக்கையாக இருக்கிறாரு. ஈவன் நம்ம அவருடைய பாதையை விட்டு விலகி போனால் கூட, ஆனால் நம்ம அவர் மேலே முழு நம்பிக்கையாக இருக்கிறோமா, அவர் மேலே முழு நிறைவாக இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். நம்ம இருதயத்தை நிறைவாக்க பலப்படுத்த எப்பயுமே நம்ம ஏசப்பா நமக்கு தேவை தான். ஸோ அதுக்காக ஏசப்பாட கொடுத்து ப்ரே பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் எப்பயும் இருக்கணுண்டாடி எங்களை ஆளுகை செய்யணும். அதுக்காக எங்களுடைய இருதயத்தை எங்களை முழுவதுமாய் உமது கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆமீன்.